ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு subasnest. இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியில் இது என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தனியாக, 1/4 கிலோ தனியாக மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பெரட்டி அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மட்டன் பிரியாணிக்கு வந்து நான் எப்போவுமே வேக வச்சு தான் செய்வேன். ஏன்னா அது வந்து அப்போ தான் அந்த மசாலா உப்பெல்லாம் சோர்ந்துருக்கும், அந்த கறியும் வந்து சாப்பிடுவாங்க. இல்லைனா மட்டன் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்காக தான். இப்போது இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலாலாம் நான் எடுத்து கீழே வச்சுக்க போகிறேன். எல்லாமே நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போதைக்கு எடுத்துகிட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, அது நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதை வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது அளந்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், பொல பொலன்னு வரும் பிரியாணி நல்லா. இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே மட்டன் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே வந்து மசாலா வந்து கொஞ்சம் பார்த்து சேருங்க. அதே மாதிரி ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் வந்து காரம் இது வந்து கம்மியாக இருக்கிறனால நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இது வந்து பிரியாணிக்காக. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் அளந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மசாலா சோறும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தனால இன்னும் வந்து சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் மித்த பொருள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அது போதும். ரொம்ப தக்காளி சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் போது மிளகாத்தூள் சேர்த்து தான் வேக வச்சோம். அதனால் வந்து இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து 1-2 அரைச்சி அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா, தயிர் எல்லாம் சேர்த்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். அதுக்காக இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கி பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்போ இதில் அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மெதுவாக வந்து கிளறி விட்டுறலாம். ரொம்ப வேகமாக கிளறணுன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் போல் இருந்தது. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து அளந்து அதை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து தண்ணி சூடு பண்ணி சேருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமும் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். எலுமிச்சம்பழம் உப்பெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதனால் லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க. ரொம்ப வந்து கிளற வேணாம், அப்புறம் வந்து அரிசி ரொம்ப உடஞ்சிரும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நிறுத்திக்கலாம். நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைப்பேன். எனக்கு ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ளே குழம்புக்கு வந்து நான் தாளித்து சேர்த்துட்டேன்.
சேர்த்துட்டு அதை நல்லா வந்து இன்னும் வேகணும். அது கூட மசாலா சேர்க்கணும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்க போகிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா வாசனை வருதுங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பிரியாணி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு. அது கூடவே கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்குற இந்த நெய்யும் கொத்தமல்லி இலையும் தான் இதுக்கு இன்னும் வந்து மணத்தை நிறைய கொடுக்குது. இப்போ அதை வந்து கரண்டியோட கைப்பிடி வச்சு மெதுவாக எடுத்து விட்டுறலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போது கிளறணும் அப்படின்னா வந்து களி மாதிரி ஆகிடும். அப்புறம் உதிரி உதிரியாக வராது. அதனால் நல்லா வந்து ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆற ஆற உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரும் கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.